ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கர் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் மீல் மேக்கர்லாம் நல்லா வெந்து வரும். நம்ம பார்க்கும்போதே தெரியும் மீல் மேக்கர் நல்லா வெந்திருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. மீல் மேக்கருமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீல் மேக்கரை கடாயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அப்படியே வடிகட்டி அப்படியே மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே வேறு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அடுத்து இதை செய்கிறதுக்கு அடுப்பு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மீல் மேக்கர் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை கம்மி தீயிலே வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலாலாம் கரைஞ்சிரும். அதனால் அடுப்பை கம்மி தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே மீல் மேக்கரில் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டாலே போதும். மீல் மேக்கர்லாம் நல்லா மசாலாலாம் இறங்கிரும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கடாயெலாம் மாற்ற வேணாம், அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா உருகினதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு கம்மி தீயிலே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சீங்கனாலே அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீல் மேக்கரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் மீல் மேக்கரில் அந்த கிரேவிலாம் நல்லா இறங்கி வரும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், மாற்றி எடுத்து வந்தாச்சு. சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.